கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோங்க. இது ஒரு பிக் அப்டேட். என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி நெக்ஸ்ட் இயர் 2026க்கான எக்ஸாம் கேலண்டரை விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கேலண்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டர்ஸ் ஓப்பன் ஆக போகுது, அதுக்கான எப்படி படிக்கிறது, என்ன செய்கிறது, எவ்வளோ போஸ்ட்டு, என்றைக்கு எந்த டேட்டில் வரப்போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதனால் வந்தாச்சு ஆர்ஆர்பி 2026 எக்ஸாம் கேலண்டர் வந்தாச்சுங்க. அதை நாங்கள் பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க இந்த கிரேட் அகாடமி சேனலை அப்படின்றத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ஆர்பி 2026 கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜனவரி 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 1 இயர் படிச்சுன்னா 2027 கண்டிப்பாக ஜாப் கிடச்சிருங்க. ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்க்கான இந்த கேலண்டர்ஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம கூட என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜோனலுக்கு ஒரு லெட்டர் போயிருக்குது. ஸோ இத்தனை போஸ்ட்டு கொடுக்க போகிறோம், நம்ம இந்த தேதியில் இந்த டேட்டில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராஃப்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டிராஃப்டுடைய டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனுவல் காலண்டர் எப்போ என்னென்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் நீங்கள் எடுக்கும்போது இதுலேருந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மாதிரி நீங்கள் இதை திங்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் யாருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜான்வரி டு மார்ச்சுங்க. ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் பிப்ரவரி 2026 நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது சரிங்களா? குவார்ட்டர் 2 எடுத்துக்கிட்டால் ஏப்ரல் டு ஜூன் டெக்னீஷியன் செக்ஷன் கண்ட்ரோலர் டெக்னீஷியன் மார்ச் 26 2026, செக்ஷன் கண்ட்ரோல் ஏப்ரல் 2026. அது மாதிரி குவார்ட்டர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை டு செப்டம்பருங்க. அது ஜூனியர் இன்ஜினியர் ஜூலை 2026, பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் ஆகஸ்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் செப்டம்பர் 2026. குவார்ட்டர் 4 அக்டோபர் டு டிசம்பர். ஸோ மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அக்டோபர் 2026. லெவல் 1 ஆர்ஆர்பி குரூப் டி அக்டோபர் 26. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டென்டேட்டிவ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, குவார்ட்டர் 1 டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஜான்வரி டு மார்ச். ஸோ பிப்ரவரி 2026 ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் யாருக்கு இது டார்கெட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடி ஹோல்டர்ஸ், டிப்ளமா டிகிரி இன்ஜினியர்ஸ். சரிங்களா? இது போஸ்ட் அவைலபிள் எல்லாமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோக்கோ போஸ்ட்டில் எவ்வளோ போஸ்ட்டுங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எலிஜிபிலிட்டி 18 to 30 years. எஜுகேஷன் மெட்ரிகுலேஷன், ஐடிஐ இன் ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸ் ஆர் டிப்ளமா அண்ட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். CBT 1, CBT 2, அதே மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, அது CBAT, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்ச் 2026 டெக்னீஷியன்ஸ்க்கு. ஸோ இதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஐடி ஹோல்டர்ஸை வேரியஸ் ட்ரேடர்ஸ்லையும் அதே மாதிரி கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸு இருக்கவங்களுக்கு இந்த போஸ்ட்டுங்க. ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ஸ் ஸோ கிரேட் 1 சரிங்களா, சிக்னல் அண்டு கிரேட் 3 கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி மெட்ரிகுலேஷன்ஸ் ஐடி ரிலவெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் சிபிடி தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், இதுதான் இதோடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் பார்க்கலாம். ஸோ குவார்ட்டர் 2 ஏப்ரல் டு ஜூன் 2026. சரி, ஏப்ரல் 2026 செக்ஷன் கண்ட்ரோலர். சரிங்களா? ஸோ இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், அதுக்கான வேக்கன்சிஸ் அசஸ்மெண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் சைக்கிளில் வரும். அதே மாதிரி குவார்ட்டர் 3 அப்படின்னா ஜூலை டு செப்டம்பர் 2026. இதில் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு, கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே ஆஸ் யூஷுவல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸும் CBT 1, CBT 2 இருக்கும். ஜூலை 2026 பேராமெடிக்கல் கேட்டகரிஸ். ஸோ யாராருக்கு அப்படின்னா நர்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், பேரா,
ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இது. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 2026 என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல்ஸ். ஸோ கிராஜுவேட் லெவல் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு வந்துடுறீங்க. அண்டர் கிராஜுவேட்ஸ் லெவல் வந்து கிளர்க் அண்ட் டைப்பிஸ்ட்டு வரீங்க. ஸோ இந்த போஸ்ட் அவைலபிள், அந்த எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே வந்து நாங்கள் டென்டேட்டிவாக கொடுத்துருக்கோம். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு டீட்டெயில்ஸாக சொல்ல முடியும். சரிங்களா. செப்டம்பர் 2026 இந்த மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். சரிங்களா. Q4 பார்த்தோம்னா அக்டோபர் டு டிசம்பர். சரிங்களா. அதில் அக்டோபரில் வந்து லெவல் 1 கிராஜுவேட், அது குரூப் டி. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஐடிஐ படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது ட்ராக் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ், ஜூனியர் கிளர்க் மாதிரி அதுக்கு கீழே போஸ்ட் வந்து கிளாஸ் போஸ்ட் வந்து வரும். ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 போஸ்ட். சரிங்களா. அதுக்கான போஸ்ட் அவைலபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி 18 to 30 years. ஸோ எஜுகேஷன்ஸ் வந்து 10th பாஸ் ஆர் ஐடிஐ இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் அஸ் யூஷுவல் வந்து சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இப்போது எல்லாத்துக்கும் ஒரு காமனான என்ன சிலபஸ் எவ்ரி திங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ காமன் எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிடி தான். இந்த சிபிடியில் வந்து எப்படி எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 minutes இல்லைங்களா, 100 கொஷின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் டைப்ஸ் வந்து மல்டி சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்குது. சரிங்களா. ஒரு 3 கொஸ்டின் வந்து நீங்கள் ராங்காக எழுதிட்டீங்கன்னா ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி 15 லாங்குவேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு முக்கியமான லாங்குவேஜஸில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, அது இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் உடைய மாஸ்டர் சிலபஸ் சார்ட் அப்படின்னு எடுத்தால், ஸோ மேக்ஸ், அரித்மெட்டிக், அல்ஜிப்ராவில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், எஸ்ஐசிஏ ப்ராஃபிட் லாஸ் ப்ரொபோர்ஷன், அது ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், சீரீஸ், கிரிட்டிக்கல் ரீசனிங் எல்லாமே வந்துடும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக கண்டிப்பாக வரும். 6 to 12 months நீங்கள் பிஃபோராக எக்ஸாம் எழுதுறதுக்கு பிஃபோராக வந்து 6 to 12 months ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டாட்டிக், ஜிகே படிச்சிடணும். சோசியல் சயின்ஸு எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது குரூப் டிக்கும் என்டிபிசிக்கும் சொல்லி சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. குரூப் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். அதில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் கேட்பாங்க. பேசிக்கலி சிபிஎஸ்சி, என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்ட் பேஸில் தான் கொஷின்ஸே இருக்கும். என்டிபிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் முக்கியமாக இருக்கும். ஸோ 40 marks இன் சிபிடி, 50 marks, அது 50 questions இன் சிபிடி 2, 40 marks இன் சிபிடி 1 இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோர் பேப்பர்ஸ் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் என்ன அவங்க படிச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பிடிஎஃப், இந்த கேலண்டரை சேவ் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக 2027 நம்மளுக்கு கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் ஜாப் கிடைக்குங்க.